பிரைஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வாக்கு 7 நாள் இந்த வசனத்தை சொல்லி கர்த்தர் அதிசயம் செய்தார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும், அற்புதம் செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்து விரும்புவதுண்டு. இது மனிதனுடைய எண்ணங்கள். ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா கண்டிப்பா ஆண்டவர் என் வாழ்க்கையில எந்தெந்த காரியம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். அப்படி நம்ம விரும்பினா மட்டும் போதாதுங்க, அந்த எதிர்பார்ப்பு காரியங்கள் அதிசயம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வசனங்களை நம்ம சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. பிரியமானவர்களே, நிறைய டைம் நம்ம மனிதனை நம்பி அவங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இருப்போம். ஆனா அவங்க அந்த உதவி செய்யாம இருக்கும்போது மனதளவுல காயப்படுவோம். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மனிதர்களை நம்பி நம்பி அவங்க இதை பண்ணுவாங்க, நமக்கு இதை ஹெல்ப் கேட்டா செய்வாங்க, இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க உதவுவாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்போம். அதே போல நானும் எதிர்பார்த்ததில்லை. ஆனா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போது நம்ம எதிர்பார்க்கிற அந்த நபரை நம்ம கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது நம்ம எதிர்பாராத அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரு. என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்திருக்கிறாரு. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில, தூரத்தின் மத்தியில இருந்தா வர, எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க, நம்ம அந்த மன கஷ்டங்களை நம்ம அடுத்தவங்க சொல்ல வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் நம்மை தேடி வருவார். கண்டிப்பா அவர் ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். நம்ம மனசுல இருக்கிற அந்த காயங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த காயங்களை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும் போது அவர் அதை கேட்டு அதை காண்கிற, நம்ம கண்கள்ல இருந்து வருகிற கண்ணீரை காண்கிற தேவனாக இருந்து அதற்குரிய பதிலை செஞ்சு நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. இது ஒருவேளை நீங்க நினைக்கணும், அப்ப வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும்தான் அதிசயம் செய்ய முடியுமா இந்த வசனம் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, நம்ம மனசுல இருக்கிற பயம், நம்ம குடும்பத்துல இருக்கிற சமாதானம் இல்லை, பிரச்சனை, வியாதி, அதுக்கு அடுத்தது தொழில் தடை, கடன் சுமை, எதிர்பார்க்கிற காரியங்கள், திருமண தடை, நீங்க என்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ, கற்பத்தின் கனி, இப்படி எல்லா காரியங்களுக்கும் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வசனங்களை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த காரியங்கள்ல ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. குறிப்பா நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வரும்போதும் என் வாழ்க்கையில என் வாயிலிருந்து வரக்கூடிய வசனம் பயப்படாதே நான் என்னோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பயத்தின் உச்சியில நம்ம இருந்தாங்க, கண் சுமையா இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்துல பிரச்சனை, பிரிவு, போராட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த வசனங்களுக்குள்ள பதில் ஆண்டவர் தருவாரு, அற்புதம் செய்வாரு. விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது இப்போ அந்த வசனம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆனா இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். முதல் வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ முதல் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. பாருங்க, குடும்பத்துல பிரச்சனை, சமாதானம் இல்லை அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம். இரண்டாவது உள்ள வசனம் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4 அதிகாரம் 11 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஒரு பலப்படுத்துகிற ஒரு வசனம். வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லி துவண்டு போய் சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா இந்த வசனங்களை சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பா எந்த காரியத்துல நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்து போய் இருக்கிறோமோ இது நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் கூடிய ஒரு பலன் வரும். அதுக்குள்ள வசனம் தான் இது. கிறிஸ்து நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவன். அதுக்கு அடுத்த வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 1 கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதாவது வாழ்க்கையில வறண்ட நிலைமையில ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எல்லாரும் உங்களை ஒதுக்கும் போது நீங்க ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை காண முடியும். அதே போல மத்தேயு 11 அதிகாரம் 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, வருத்தத்தோட பாரத்தோட கவலையோட இருக்கும் போது இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் போது அங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. அதுக்கு அடுத்த வசனம் ஏசாயா 41:10 என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை ஆண்டவர் அவருடைய நீதியின் வலது கரத்தினால தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ரோமர் 8 அதிகாரம் 28 எடுத்து நம்ம படிக்கும் போது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையின் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம அடுத்தவங்களுக்கு அன்பு கூறும் போது எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில வாய்க்க முடியும். பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்துருப்பா. அந்த மீதான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவித்தரவு அருளை செய்வேன் என்று சொன்னவர். அப்பா ஏதோ ஒரு காரியங்கள்லாம் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா அந்த ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருந்து அவங்க கண்ணீரை காண்கிற தேவனாக இருந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும்னு ஜெபிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண்ணிலை காண்கிறாரு. கற்பத்தின் கணிக்காக அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட கண்ணீரோட விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண்ணிலை காண்கிறாரு. அவங்க நேம் வந்து செல்வராணி. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒரு கற்பத்தின் கனி இல்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கங்களை ஆண்டவர் மாற்றுறாரு. அவங்க கண்ணீருக்கிற பதில ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவங்களுக்கு கற்பத்தின் கனி ஆண்டவர் வாழ்க்கை பண்ணுறாரு. அப்பா நீ செய்த அற்புதத்துக்காக நன்றி ஆண்டவரே, அதிசயத்திற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துக்கு அப்பா நீங்க பதில் கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களை முழுவதுமாக நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அற்புதம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். அப்பா ஒவ்வொருவரையும் தாக்கி உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க. மூலம் ஜெபம் கேளும் ஆண்களே இந்த பரம தந்தை. ஆமீன் ஆமீன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.